வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு அரசு பாடநூலில் இருந்து 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் EVS பருவம் 3 அலகு 1 கோட்டைகளும் அரண்மனைகளும் சப்ஜெக்ட். பாடம் முழுவதும் அனைத்து வரிகளையும் உள்ளடக்கியது. லைன் பை லைன் எடுக்கப்பட்டிருக்கிறது. 71 கேள்விகள் மற்றும் பதில்கள் மற்றும் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு EVS மற்றும் கற்கும் குழந்தை பாடங்களுக்கு பிளேலிஸ்ட் மற்றும் பாட லிங்குகள் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் பின் செய்யப்பட்டுள்ளது. தயவுசெய்து கிளிக் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் தேர்வர்கள் அனைவரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். நன்றி, வணக்கம். வாங்க பாடத்துக்கு போகலாம். கொஸ்டின் 1. தமிழகத்தை சிறப்பாக ஆண்ட மன்னர்கள் யார்? ஆன்சர் சேர, சோழ, பாண்டியர், பல்லவர் மற்றும் நாயக்கர். அடுத்து கொஸ்டின் 2. தமிழகத்தில் அற்புதமான கோட்டைகள் அரண்மனைகளை கட்டியது யார்? ஆன்சர் சோழர், பாண்டியர், நாயக்கர், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள். கொஸ்டின் 3. கட்டடக்கலையின் நினைவு சின்னங்களாக பாதுகாக்கப்படுபவை எவை? ஆன்சர் கோட்டைகள், அரண்மனைகள், பிற வரலாற்று இடங்கள். அடுத்த கொஸ்டின் 4. வேலூர் கோட்டை யாரால் எப்போது கட்டப்பட்டது? ஆன்சர் விஜயநகர மன்னர்களால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கொஸ்டின் 5. தமிழ்நாட்டில் உள்ள கோட்டைகளில் மிகவும் வலுவான கோட்டை எது? ஆன்சர் வேலூர் கோட்டை. கொஸ்டின் 6. ஆழமான மற்றும் அகலமான அகழியால் சூழப்பட்டுள்ளது எது? ஆன்சர் வேலூர் கோட்டை அகழியில் முதலை இருந்ததால் படையெடுக்க அஞ்சினர். அடுத்த கொஸ்டின் 7. ராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் வேலூர் கோட்டை. அடுத்த கொஸ்டின் 8. வேலூர் கோட்டை எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் 9. 1799ஆம் ஆண்டு வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்களால் சிறை வைக்கப்பட்டவர்கள் யார்? ஆன்சர் திப்பு சுல்தான் குடும்பம். அடுத்த கொஸ்டின் 10. ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1806ஆம் ஆண்டு வேலூர் கோட்டை. கொஸ்டின் 11. வேலூர் கோட்டைக்குள் உள்ளவை எவை? ஆன்சர் ஜலகண்டேஸ்வரர் கோவில், தேவாலயம், மசூதி, அருட்காட்சியகம் மற்றும் பல அரசு அலுவலகங்கள். அடுத்து கொஸ்டின் 12. தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள கோட்டை எது? எந்த ஆண்டு கட்டப்பட்டது? ஆன்சர் திண்டுக்கல் கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கொஸ்டின் 13. வேலூர் கோட்டையின் உள்ளே உள்ள முக்கியமான மகால்கள் எத்தனை? எவை எவை? ஆன்சர் 5 மகால்கள். 1 ஹைதர் மஹால், 2 திப்பு மஹால், 3 பேகம் மஹால், 4 கண்டி மஹால், 5 பாதுஷா மஹால். அடுத்த கொஸ்டின் 14. திண்டுக்கல் கோட்டை மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் எப்போது வந்தது? ஆன்சர் 18ஆம் நூற்றாண்டில் வந்தது. கொஸ்டின் 15. மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து நாட்டை காக்க யாரால் திண்டுக்கல் கோட்டை கட்டப்பட்டது? ஆன்சர் மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது. அடுத்த கொஸ்டின் 16. தற்போது திண்டுக்கல் கோட்டையை பராமரிக்கும் நிறுவனம் எது? ஆன்சர் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம். அடுத்த கொஸ்டின் 17. கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்கள் கட்டப்பட்ட கோட்டை எது? ஆன்சர் திண்டுக்கல் கோட்டை. அடுத்த கொஸ்டின் 18. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆன்சர் புனித சார்ஜ் கோட்டை. கொஸ்டின் 19. புனித சார்ஜ் கோட்டை எங்கு உள்ளது? ஆன்சர் சென்னை. கொஸ்டின் 20. தமிழ்நாடு மாநில தலைமை செயலகம் எங்கு செயல்படுகிறது? ஆன்சர் புனித சார்ஜ் கோட்டையில் செயல்படுகிறது. கொஸ்டின் 21. தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையில் உள்ள கோட்டை எது? ஆன்சர் திருமயம் கோட்டை. கொஸ்டின் 22. திருமய கோட்டையின் சிறப்பு என்ன? ஆன்சர் அழகு மற்றும் கட்டடக்கலைக்காக புகழ் பெற்றது. கொஸ்டின் 23. மிகப்பெரிய பாறை கல்வெட்டுகளை கொண்ட கோட்டை எது? ஆன்சர் திருமயம் கோட்டை. கொஸ்டின் 24. திருமய கோட்டையின் வேறு பெயர் என்ன? ஊமையன் கோட்டை.
கொஸ்டின் 25 வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை எது? சதுரங்கப்பட்டினம் கோட்டை. கொஸ்டின் 26 சதுரங்கப்பட்டினம் கோட்டை யாரால் எதற்காக கட்டப்பட்டது? ஆன்சர் டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்டது. 27 சதுரங்கப்பட்டினம் கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது. அடுத்து கொஸ்டின் 28 3 மலைக்குன்றுகளின் மேலே கட்டப்பட்ட கோட்டை எது? ஆன்சர் செஞ்சி கோட்டை. 29 செஞ்சி கோட்டை எங்குள்ளது? தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. கொஸ்டின் 30 செஞ்சி கோட்டையின் கோட்டை சுவர்களின் நீளம் எத்தனை கிலோமீட்டர்? ஆன்சர் 13 கிலோமீட்டர். கொஸ்டின் 31 செஞ்சி கோட்டையின் உயரம் எத்தனை அடி? ஆன்சர் 800 அடி. கொஸ்டின் 32 செஞ்சி கோட்டையின் சுற்றியுள்ள அகழியின் அகலம் எத்தனை அடி? ஆன்சர் 80 அடி அகலம். கொஸ்டின் 33 செஞ்சி கோட்டையின் உள்ள சிறப்பு அமைவுகள் எவை? திருமண மண்டபம், கோவில்கள், ஆணைக்குளம், களஞ்சியங்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரம். கொஸ்டின் 34 டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் தரங்கம்பாடி கோட்டை. அடுத்து கொஸ்டின் 35 தரங்கம்பாடி கோட்டை டேனிஷ் கோட்டை எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் வங்காள விரிகுடாவின் கரையில் உள்ளது. அடுத்து கொஸ்டின் 36 சரிவக வடிவ கோட்டை எது? ஆன்சர் டேனிஷ் கோட்டை, தரங்கம்பாடி கோட்டை. கொஸ்டின் 37 டேனிஷ் கோட்டையின் அமைப்பு யாது? ஆன்சர் இடதுபுறம் 3 அறைகள், மைய பகுதியில் 4 குவிமாடங்கள். கொஸ்டின் 38 டேனிஷ் கோட்டையில் குவி மாடங்களின் எடையை தாங்குவது எது? ஆன்சர் மைய தூண்கள் தாங்குகின்றன. கொஸ்டின் 39 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலைநயம் மிக்க அரண்மனை எது? ஆன்சர் திருமலை நாயக்கர் அரண்மனை. அடுத்து கொஸ்டின் 40 தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகளுள் ஒன்று எது? ஆன்சர் திருமலை நாயக்கர் அரண்மனை. கொஸ்டின் 41 திருமலை நாயக்கர் அரண்மனை எங்கு உள்ளது? ஆன்சர் மதுரையில் உள்ளது. கொஸ்டின் 42 திருமலை நாயக்கர் மஹாலின் சிறப்பு அம்சம் என்ன? ஆன்சர் பெரிய தூண்கள். அடுத்து கொஸ்டின் 43 தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ள அரண்மனை எது? ஆன்சர் திருமலை நாயக்கர் அரண்மனை. அடுத்து கொஸ்டின் 44 திருமலை நாயக்கர் அரண்மனையின் முக்கிய இடங்கள் எவை? ஆன்சர் முற்றமும் நடன மண்டபமும். கொஸ்டின் 45 ராணி மங்கம்மாள் எந்த மரபினை சேர்ந்தவர்? ஆன்சர் நாயக்கர் அரச மரபை சேர்ந்தவர். கொஸ்டின் 46 ராணி மங்கம்மாவின் கோடைக்கால இல்லம் எது? ஆன்சர் தமுக்கம் அரண்மனை. கொஸ்டின் 47 தமுக்கம் அரண்மனை எங்குள்ளது? ஆன்சர் மதுரையில் உள்ளது. கொஸ்டின் 48 ஊட்டியில் உள்ள அரண்மனை எது? ஆன்சர் பர்ன்கில்ஸ் அரண்மனை. கொஸ்டின் 49 மைசூர் அரசர்களின் கோடைக்கால அரண்மனை எது எங்கு உள்ளது? ஆன்சர் பர்ன்கில்சு அரண்மனை ஊட்டியில் உள்ளது. கொஸ்டின் 50 தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தஞ்சாவூர் அரண்மனை என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் 51 தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை யாரால் கட்டப்பட்டது? ஆன்சர் தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது. கொஸ்டின் 52 கூற்று 1 தஞ்சாவூர் அரண்மனை வளாகம் ஒரு சுற்றுலா தலமாகும். 2 இது 3 தனித்தனி பார்வை இடங்களை கொண்டுள்ளது. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. கொஸ்டின் 53 தஞ்சாவூர் அரண்மனையில் உள்ள நூலகம் எது? ஆன்சர் சரஸ்வதி மஹால். கொஸ்டின் 54 தஞ்சாவூர் அரண்மனையில் உள்ளே உள்ள 3 பார்வையிட வேண்டிய இடங்கள் எவை எவை? ஆன்சர் 1 அரண்மனை, 2 கலைக்கூடம் மற்றும் கையெழுத்து பிரதி, 3 நூலகம் சரஸ்வதி மஹால். கொஸ்டின் 55 இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலகங்களுள் ஒன்று எது? ஆன்சர் சரஸ்வதி மஹால். கொஸ்டின் 56 சரஸ்வதி மஹாலில் உள்ள நூல்கள் எந்தெந்த மொழிகளில் உள்ளன? ஆன்சர் தமிழ், சமஸ்கிருதம், மராத்தி, தெலுங்கு மொழி மற்றும் மணிப்பரவாள மொழி. அடுத்த கொஸ்டின் 57 கையெழுத்து பிரதிகள் எந்த மொழியில் உள்ளன?
ஆன்சர் மணிப்பிரவாள மொழியில் உள்ளன. கொஸ்டின் 58 பத்மநாபபுரம் அரண்மனை எங்கு உள்ளது? ஆன்சர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. கொஸ்டின் 59 கன்னியாகுமரியில் உள்ள அழகான வரலாற்று சின்னம் எது? ஆன்சர் பத்மநாபபுரம் அரண்மனை. கொஸ்டின் 60 கல்குளம் அரண்மனை என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பத்மநாபபுரம் அரண்மனை. கொஸ்டின் 61 பத்மநாபபுரம் அரண்மனை எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரள கட்டடக்கலையை கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் 62 கலை மற்றும் கைவினை திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது எது? ஆன்சர் பத்மநாபபுரம் அரண்மனை. கொஸ்டின் 63 பத்மநாபபுரம் அரண்மனை யாரால் கட்டப்பட்டது? ஆன்சர் திருவாங்கூர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது. கொஸ்டின் 64 பத்மநாபபுரம் அரண்மனையில் உள்ள பார்வை இடங்கள் எவை? ஆன்சர் ராஜமாதா அரண்மனை, சபை, தெற்கு அரண்மனை. கொஸ்டின் 65 தமிழக சுற்றுலாவின் முக்கிய இடங்களாக திகழ்பவை எவை? ஆன்சர் அரண்மனைகள் மற்றும் கோட்டைகள். அடுத்து கொஸ்டின் 66 உலகின் பழமையான கையெழுத்து பிரதி நூலகங்களில் ஒன்று எது? ஆன்சர் சரஸ்வதி மகால். கொஸ்டின் 67 திண்டுக்கல் கோட்டை எவற்றை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கொஸ்டின் 68 தஞ்சாவூர் நாயக்கர் அரசு வீழ்ச்சியடைந்த பின்னர் தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை யாருடைய அதிகாரப்பூர்வ இல்லமாக திகழ்ந்தது? ஆன்சர் தஞ்சாவூர் மராத்தியர் இல்லமாக திகழ்ந்தது. கொஸ்டின் 69 சரஸ்வதி மகாலின் உள்ளே என்ன உள்ளது? ஆன்சர் அருங்காட்சியகம் உள்ளது. கொஸ்டின் 70 கலை சொற்கள் மனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி, இன்வேடர்ஸ் படையெடுப்பவர்கள், மோட் அகழி. கொஸ்டின் 71 பொறுத்துக. செஞ்சிக்கோட்டை விழுப்புரத்தில் உள்ளது. டேனிஸ் கோட்டை தரங்கம்பாடியில் உள்ளது. தமுக்கம் அரண்மனை மதுரையில் உள்ளது. திருமயம் கோட்டை புதுக்கோட்டையில் உள்ளது. புனித சார்ஜ் கோட்டை சென்னையில் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இன்னும் பல பாடங்களை பெற்றுக்கொள்ள கீழே தவறாமல் பாருங்கள். 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் EVS மற்றும் கற்கும் குழந்தை பாடங்களுக்கு தனித்தனியாக பிளேலிஸ்ட் மற்றும் பாட லிங்குகள் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் பின் செய்யப்பட்டுள்ளது. தயவுசெய்து பெற்றுக்கொள்ளவும். நன்றி. தொடர்ந்து கற்றுக்கொள்வோம்.